ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பாலிட்டி புக், அதாவது அரசியல் அறிவியல், அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவின் அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படியும் திருத்தங்கள் கண்டிப்பான முறையில் கேள்விகள் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ரிப்பீட்டடாக நம்மகிட்ட என்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு 12th பாலிட்டி புக்கு பின்னாடியே ஓவராலாக ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமானது மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் பார்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம இந்த இதை கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ திருத்த சட்டங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அதுலேயுமே ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்ததில் ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட்டில் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ முதலாவது சட்ட திருத்தம் பற்றி பார்க்கலாம். 1951 கொண்டு வந்திருக்காங்க. நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, 9வது அட்டவணை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 8. இது 9வது அட்டவணையாக நமக்கு சேர்த்துருப்பாங்க. பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டது. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட், இது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். செகண்ட் பாயிண்ட், 2வது சட்ட திருத்தம் 1952 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உறுப்பினரை 7,50,000க்கும் அதிகமான நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்று மக்களவையில் பிரதிநிதித்துவப்படுத்தும் அளவை சரி செய்யப்பட்டது. ஸோ மக்களவையில் சரி செய்யப்பட்டது 2வது சட்ட திருத்தம். மக்களவை மாநிலங்களவை 2வே இருக்குது. ஸோ 2வது சட்ட திருத்தம் மக்களவை பற்றி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 3வது சட்ட திருத்தம் 1954 பொதுமக்களின் நலன் கருதி உணவுப் பொருள், கால்நடை தீவனம், கச்சா பருத்தி, பருத்தி விதை மற்றும் மூல சணல் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு தரப்படும் அதிகாரம் அப்படின்றது, அதாவது பொதுமக்களோட நலன் கருதி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 3வது சட்ட திருத்தம். இது வந்த ஆண்டு 1954. 4வது சட்டத்திட்டம் 1955 கொண்டு வந்திருக்காங்க. நீதிமன்றங்களுக்கு அப்பால் கட்டாயமாக கையகப்படுத்தப்படும் தனியார் சொத்துகளுக்கு கொடுக்கப்படும் பதில் இழப்பீட்டு அளவு, ஒரு நிலத்தை தனியார் சொத்தை கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு இழப்பீடு தொகை கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் 4வது சட்டத்திட்டம். இது 1955 கொண்டு வந்திருக்காங்க. 5வது சட்ட திருத்தம் 1955 தான் அதுவுமே கொண்டு வந்திருக்காங்க. மாநில சட்டமன்றங்களுக்கு கால வரையறை சரி செய்ய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளித்தது. இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ காலவரை மாநில சட்டமன்றங்களுக்கு கால வரையறையை சரி செய்யறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளித்த சட்ட திருத்தம் 5வது சட்ட திருத்தம். பட்டியல் இனத்திற்கான மற்றும் பழங்குடி இனத்திற்கான இடஒதுக்கீடுகளை விரிவுபடுத்தவும் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மக்களவையில் பிரத்யேக பிரதிநிதித்துவம் மாநில சட்டமன்ற கூட்டங்களை 10 ஆண்டுகள் வரை விரிவாக்கப்படுத்துதல், அதாவது 1970 வரைக்கும். இது எல்லாமே கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தோம்னா 5வது சட்ட திருத்தம். 6வது சட்டத்திட்டம் 1956 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1951, 52 நடந்திருக்கும். 53 எந்த ஒரு சட்டத்திட்டமும் இருக்காது. அடுத்து 54, அடுத்து 55 2 சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கும். அடுத்து 56வது சட்டத்திட்டம் 56 நடந்திருக்கும். பத்திரிகைகளை தவிர்த்து விற்பனை அல்லது கொள்முதல் செய்யும் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வாணிபத்திற்கு வரி விதிச்சிருக்காங்க. எதை தவிர்த்து? பத்திரிகையை தவிர்த்து. 7வது சட்டத்திட்டமும் 1956 தான் கொண்டு வந்திருக்காங்க. மாநில மறுசீரமைப்பு, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா மாநில மறுசீரமைப்பு படி தான் நிறைய மாநிலங்களை நம்ம என்ன பண்ணுவோம், பிரித்தோம். அதுக்கு முன்னாடியே ஆந்திரா அப்படின்ற ஒரு மாநிலம் உருவாயிருச்சு. இருந்தாலும் மாநில மறுசீரமைப்பு எதன்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா 7வது சட்ட திருத்தம். மாநில மறுசீரமைப்பு அப்படின்னு ஆரம்பித்ததுனாலே 7 தான் அப்படின்னு. ஏன்னா சங்கரலிங்கனார் போன்றோர் நிறைய பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம 7ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 7வது சட்ட திருத்தம். அடுத்து 8வது சட்டத்திட்டம் 1959 தான் கொண்டு வந்திருக்காங்க. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? 8லேருந்து 9 விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? 8 to 9 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9வது சட்டத்திருத்தம். 9வது சட்டத்திருத்தம் 1960 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1958. மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திய ஒற்றிய எல்லைக்கு உட்பட்ட பெருவரி பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்க ஏற்படுத்தப்பட்டது. ஸோ பெருவரி பகுதி யாருக்கு விட்டு கொடுக்க ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு. எந்த சட்டத்திருத்தம்? 9வது சட்டத்திருத்தம் 1960. ஓகேங்களா? பெருவரி பகுதியை விட்டு கொடுத்துட்டோம். அடுத்தது 10வது சட்டத்திருத்தம் 1961. இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி சேர்க்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தாத்ரா மற்றும் ஹவேலி எந்த இதில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா 1961. ஓகேங்களா? ஸோ தாத்தாவோட வயசு 61 இப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 முடிஞ்சிச்சு, இப்போ 61 வயசு அவருக்கு நடந்துட்டுருக்கின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10வது சட்டத்திட்டம். ஓகேங்களா? ஸோ அவர் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் அவர் 10, அவர் விசாரம் கம்மி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. மறக்காது, தாத்ரா அப்படின்றது தாத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் இதில் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா 10 சட்டத்திருத்தங்கள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மொத்தம் நம்மளுக்கு இதில் 103 சட்டத்திருத்தங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு பார்ட்டில் 10 தான் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்
ரிவைஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? மொத்தம் வந்து 10 பார்ட்டில் வந்து இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? 10 பார்ட் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு 10 பார்ட்டில் ஈஸியாக வந்து டோட்டலாக கவர் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 சட்ட திருத்தங்களாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி, இந்திய சீனா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம கன்டினியூ பண்ணலாம் இந்த சீரிஸாக. ஓகேங்களா? ஏன்னா சட்டத்திருத்தத்துலேருந்து எப்படியும் ஒரு கேள்விகள் வருது. அப்படிங்கும்போது டெய்லி 10 படிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுலேயும் நான் முக்கியம்னு சொல்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.